மகாராஷ்டிராவில் ஒரு தொகுதியில் மோடி மேடையில் நின்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுது காலி நாற்காலிகள் கிடக்கக்கூடிய வீடியோக்கள் தான் தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாகி கொண்டிருக்கிறது. மோடி தேர்தல் பிரச்சாரத்திற்காக மேடையில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறார் மக்களிடையே. ஆனால் பின்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான வரிசைகள், குறிப்பாக 1000க்கும் அதிகமான செயல்கள். வணக்கம். ஆப்கி பார் 400 பார் அல்லது ஆப்கி பார் மோடி சர்க்கார் அப்படிங்கிற 2 கோஷங்களுடன் தான் மோடி அரசாங்கம் தற்போது தேர்தல் பிரச்சாரங்களை எதிர்கொண்டு வருகிறது. அதாவது இந்த முறையும் பிரதமர் மோடி தான் பிரதமராக இருப்பார் அல்லது இந்த முறை பாஜக 400 இடங்களுக்கு மேலாக வெற்றி பெறும் என்ற 2 கோஷங்களுடன் தான் இவர்கள் தேர்தலை சந்திக்கிறார்கள். நெஞ்சை விரித்துக் கொண்டு 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவேன் என்று எந்த தைரியத்தில் இவர்கள் கூறுகிறார் என்றெல்லாம் தெரியவில்லை. ஒருவேளை விவி பேட்சனுடைய தைரியத்திலோ அல்லது இவிஎம்னுடைய தைரியத்திலோ தான் இவர்கள் பேசுகிறார்கள், அல்லது எலெக்ஷன் கமிஷன் இவர்களுக்கு உடந்தையாக இருக்கிறார்கள் என்றுதான் பேசுகிறார்கள் என்று பார்த்தால் ஒட்டுமொத்த மக்களுமே இவர்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிறார்கள். மகாராஷ்டிராவில் ஒரு தொகுதியில் மோடி மேடையில் நின்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுது காலி நாற்காலிகள் கிடக்கக்கூடிய வீடியோக்கள் தான் தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாகி கொண்டிருக்கிறது. மோடி தேர்தல் பிரச்சாரத்திற்காக மேடையில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறார் மக்களிடையே. ஆனால் பின்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான வரிசைகள், குறிப்பாக 1000க்கும் அதிகமான செயல்கள், காலியாக இருந்த வீடியோ தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாகி கொண்டிருக்கின்றன. இதை வைத்து தற்போது நெட்டிசன்கள் கேலியும் கிண்டல்களும் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னவென்றால் இதுதான் 400 இடங்களை கடந்து போவதற்கான முதல் பாதையாக கருத வேண்டுமோ என்னவோ தெரியவில்லை. ஏனென்றால் 400 இடங்களுக்கு மேலாக வெற்றி பெறக்கூடியவர்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் மனிதரோ புழுப்பூச்சிகளோ கூட இல்லாத அளவிற்கு காற்று வாங்கி கிடக்கிறது நாற்காலிகள் என்று கூறி கிண்டல் அடித்துக் கொண்டு வருகிறார்கள். மோடி கூறுவது போன்று 400 இடங்களுக்கு மேல் நாங்கள் வெல்வோம் என்று எந்த தைரியத்தில் இவர்கள் கூறுகிறார்கள் என்று பார்த்தால் ஒருவேளை அல்ல, இருக்கலாம். தேர்தல் கமிஷன் இவர்களது பக்கம் இருக்கிறது. இவர்களுடைய ஆதரவாளர்களை தான் தேர்தல் கமிஷன் தலைவராக வைத்திருக்கிறார்கள். இவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய தேர்தல் கமிஷனரான அருண் கோயலை எல்லாம் உடனடியாக விரட்டி விட்டார்கள் என்பதும் நமக்கு தெரியும். உடல்நிலை சரியில்லை, நான் ராஜினாமா செய்கிறேன் என்று கூறிய போதே நமக்கு சந்தேகம் அளித்திருக்க வேண்டும். தேர்தல் நேரத்தில் திடீரென்று ஒரு நபர் ராஜினாமா செய்கிறார் என்றால் அதில் மிகப்பெரிய அளவில் அரசாங்கத்தினுடைய அழுத்தம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை வைத்து அரசு அதிகாரங்களில் இருக்கக்கூடியவர்களை மிரட்டி அவர்களை அழுத்தம் கொடுத்து இந்த அளவிற்கு அடிபணியை செய்து தங்களுடைய வேலைகளுக்காக தலையாட்டு பொம்மைகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த இடி, சிபிஐ போன்றவர்கள். இவர்கள் மத்திய அரசாங்கம் கூறுவது போன்று அந்தந்த வேலைகளை கீ கொடுத்தார் போல் செய்து கொண்டிருக்கிறார்கள். யாரை கைது செய்ய வேண்டுமோ அவர்களை கைது செய்ய வேண்டும், யாரை விடுவிக்க வேண்டுமோ, எந்த பிரச்சனையை ஒட்டுமொத்தமாக துடைக்க வேண்டுமோ அந்தந்த பிரச்சனைகளை ஒட்டுமொத்தமாக துடைத்தறிவது நமக்கு தெரியும். பல பேர் ஊழல்வாதிகளாகவும் மோசடிவாதிகளாகவும் பாலியல் பலாத்காரர்களாகவும் இருந்தவர்கள் பாஜகவும் சேரும் பொழுது மகாத்மாக்களாக சேருகின்ற மிகப்பெரிய கண்கொள்ளா காட்சி இந்தியாவில் மட்டும்தான் நடக்கும். மகாராஷ்டிராவிலும் பாஜகவுடைய நிலைமை இதேதான் என்றால் மிகப்பெரிய சிக்கலை சந்திக்க போகிறது பாஜக இந்த தேர்தலில் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மற்றொரு சந்திக்கும். நன்றி, வணக்கம்.